யாத்தி யாத்தி, எங்கேயாவது இந்த கொடுமையெல்லாம் நடக்குமா? எந்த வீட்லையாவது நாத்தனாரை எப்படி கொடுமைப்படுத்துவாங்களா? நாத்தனார் கொடுமை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தியா, அன்னிக்காரி நாத்தனாரை போட்டு என்ன கொடுமைப்படுத்துறா? பெத்தவக்காரி உயிரோட இருக்கிறப்ப இந்த பாடுனா நான் மட்டும் இல்லைன்னா எப்படி ஆகும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நான் அவளை சும்மா விட மாட்டேன். என் புள்ள சிந்திர கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் அவள் பதில் சொல்லியே ஆகணும். இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு அவளை வாங்குற வேலையில அவள் துண்டை காணும் துணியை காணும் ஓடல. என் பேர் அலமையில இல்லை. அடியே கிளவி, செத்த சும்மா இரு. ஏண்டி உன்னை எப்படி பண்றவள நான் சும்மா விடலாமா சொல்லு? எனக்கு வர கோவத்துக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை நானு பாத்துறேன். அட கிளவி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எம்பிட்டு கஷ்டமும் ஒன்னாலதான். ஏண்டி என்னடி என்ன சொல்ற? உனக்காக தானே எம்பிட்டு தூரம் பேசுறேன். இங்க பேரு ஏதாவது பேசுனேன் ஒன்ன அரைக்கி விட்டுருவேன். வாயை மூடிக்கிட்டு சொல்லிட்டேன். சும்மா இருந்தவங்கள தேவையில்லாம சொரிஞ்சு விட்டு நீ தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கி விட்டுருக்க. அவங்க பாட்டுக்கு செவனேன்னு அடுப்பாங்கல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா இருந்தவங்கள கறி குழம்பு வை, அந்த குழம்பு வை, இந்த குழம்பு வையின்னு நீ தான் உரண்ட இருக்க. அப்படியே தான் சொன்னியே. ஏன் அது மிக்சியில் அரைச்சி வைக்கக்கூடாதா? அம்மியில தான் அரைக்கணும்னு போச்சா? தேவையில்லாம அவங்கள உசுப்பேத்தி விட்டு என்ன இப்படி உட்காந்து அரைக்க விட்டுட்டியே கிளவி. அது ஏதோ அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல சொன்னேன். குழம்பு அப்பயும் ருசியா இருக்கும் பத்தியா? நீ ஒரு நாள் அரைச்சு பாரு, அப்ப தெரியும் வலியும் வேதனையும். காலையிலேருந்து அரைக்கிறேன், இன்னும் இம்புட்டு வேற இருக்கு. எப்படி அரைச்சி எப்படி முடிப்பேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. விடுடி விடுடி, நீ ஒன்றும் நினைக்காத. இதுக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். மதியானம் அவளை இதுக்கு தண்டனையா மதியம் அவளை வீடெல்லாம் தொடக்க விட்டுறேன். அடியே கிளவி, வாயை மூடிட்டு சும்மா இரு சொல்லிட்டேன். அம்மா வச்சு மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா தான் ஆடிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு ஏதாவது போய் வீடை தடி மாடி எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி வைக்காத. அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும் மருமக 2 பேரும் கொடுத்துட்டு போயிடுவாளுங்க. நீ பேசாம இருக்கிறதே எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. வாய் மூடிட்டு உள்ள போயிட்டு சொல்லிட்டேன். என்னடி அப்ப நான் உனக்காக ஒன்றும் செய்ய வேணாமா? நீ பேசாம உள்ள போறதே எனக்கு பண்ற பெரிய உதவி. நான் எப்படியாவது இதெல்லாம் அரைச்சு முடிச்சுட்டு உள்ள வரேன். நீ போ. சரிடி, நீ அரைச்சிக்கிட்டது நான் போய் உனக்கு கொஞ்சம் மோராத்தி எடுத்துட்டு வரேன். எம்பிட்டு நேரம் என் புள்ள வெயில் உட்காந்து அரைப்ப. பா போய் அதையாவது எடுத்துட்டு வா. கிளவி, அங்க போட்ட பாலு திருப்பி ஏன் மண்டையில வந்து விழுந்துச்சு? எல்லாம் அந்த வெட்டி பையன் வெறும் பையன் என் புருஷனை சொல்லணும், அவனால வந்தது. கண்ணு வேற எரியுது. இது தட்டில் எடுத்து வைப்போம். இந்த தெருவை தான் சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க, நம்ம வராமல் விட்டுட்டோம். எந்த வீடுன்னு தெரியலையே. எல்லா வீடும் வேற ஒரே மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன அடையாளத்தில் எந்த வீடு இருக்கு? யார்ட்டையாவது விசாரிப்போம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரையும் காணுமே. யார் இவரு? நம்ம ஊருக்குள்ள புதுசாக யாரும் வந்த மாதிரி தெரியுது. ஏய், யார் நீங்க? யார் வேணும்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். யார் என்ன வேணும்? ஊருக்கு புதுசா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. அட ஆமையா, நான் ஊருக்கு புதுசு தான். இந்த ஊரில் மூர்த்தின்னு. மூர்த்தியா? ஆமாம், எங்கள் ஊர் பையதான். என்ன விஷயம்? இல்லை, அவங்க வீடு தேடி தான் வந்தேன். அவங்க சம்சாரத்தோட தங்கச்சியை தான் என் பையனுக்கு பார்த்துருக்கு. அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். சந்தோஷம் சந்தோஷம். ஒன்றும் இல்லை, நேராக போய் வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னா மொதல் வீடு. நடக்கிறது தான், கார்லாம் தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு போங்க. சரியா, ரொம்ப நன்றி. மூர்த்தி எனக்கு பிள்ளை மாதிரி, நல்ல பையன். அவள் சம்சாரமும் நல்ல விதம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்ல வார்த்தை நாலு இப்படி சொல்கிறப்ப தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது. உள்ள இதாயா சொன்னேன், நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தைரியமாக அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணலாம், பொண்ணை எடுக்கலாம். சரியா? பாவம், அந்த மல்லிகாவும் சொல்லிக்கிட்டு தான் கிடந்த தங்கச்சிக்கு நல்லா வரணும் அமையணும்னு. இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடிஞ்சால் நல்லா இருக்குமே. பார்ப்போம், அந்த ஆண்டவன் யாருக்கு எங்கேருந்து கொடுத்து வச்சிருக்கானோ அங்கே தானே நடக்கும். பார்ப்போம் பார்ப்போம். நம்ம வீட்டில் சொன்னதையும் இந்த பெரியவர் சொன்னதையும் பார்த்தா இந்த வீடு மைதான் தெரியுது. சரி, இந்த வாழைக்கார பொண்ணுக்கிட்டே கேட்டுருவான், யார் என்ன எவர் யார் வீடுன்னு. இந்தாம்மா பொண்ணு, இது யாரு? புதுசாக வழக்கம் வந்த ஒன்று நம்ம வீட்டு பக்கம் வந்து நிற்கி. ஏம்மா, வீட்டில் இருக்கவங்கள வர சொல்லு. நான் தான் ஒருத்தி இங்கே குத்து கலாட்ட உட்காந்துருக்கனே. வீட்டுக்குள்ளே யார் இவர் கூப்பிட்றாரு? என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா, வீட்டில் முதலாளி அம்மா இருந்தால் வர சொல்லு. ஓ, சீக்கிரமே வர சொல்லு. என்னது, முதலாளி அம்மாவா? ஆமாம்மா, ஓ வர சொல்லு. சும்மா நின்று தொணத்தொன்னு பேசிக்கிட்டு. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? சரி, அம்மாவை தான் கூப்பிட்றாங்க, வேற யாரும் இருக்க போகுது. இந்த அம்மாவே கூட்டிகிட்டு வந்துடுவான். என்னம்மா மச நிற்கிற? சீக்கிரம் போயிட்டு வா. எம்மா எம்மா, இந்த வேலைக்காரி கூப்பிட சொன்னா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்னடி? எம்மா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவளா இருக்கா? முதலாளி வாசல் நின்னா கூப்பிடுறது, உள்ள போய் சொல்லி கூட்டிட்டு வந்தாதான் என்ன? டி, எதுக்கு இப்ப காட்டு கட்டு கத்துறவ? உனக்கு தானே மோர் கடந்து எடுத்துட்டு வரேன்னு போனேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? எம்மா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. எவன்டி அவன்? என்ன பார்க்க வந்தவன்? யார் இது? வயசானம்மா வராங்க. பொண்ணோட அக்கா இவ்வளோ இவங்களா இருக்காது. இம்பிட்டு வயசானவங்கள பொண்ணுக்கு அக்காவா இருக்க முடியும்? இங்க நிக்கிறாரு இவரு தான். தள்ளு. ஏம்மா, யாருமா அது? எங்க அம்மா தான். ஓ அம்மா எதுக்கு கூப்பிட்டேன்?
நான் வீட்டோட முதலாளி அம்மாவில் கூப்பிட சொன்னேன். யாருங்க நீங்க? வீட்டோட முதலாளி அம்மாவா? யார் இது? ஏம்மா இது 5ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. கேஎன் தெரு தானே? ஆமா. அப்ப கரெக்டா தான் கேக்குறேன். முதலாளி அம்மா மல்லிகா இல்ல? என்னது முதலாளி அம்மா மல்லிகாவா? ஆமாம்மா. என்ன இது வீட்டில் வேலை செய்ய வந்த பொம்பளைங்க வந்தவங்களை இப்படியா கேள்வி கேட்கறது? உங்க முதலாளி அம்மாவையும் ஐயாவையும் வர சொல்லு. மூர்த்தி ஐயாவையும் மல்லிகா அம்மாவையும் வர சொல்லு. எல்லாத்தையும் நான் அங்கே பேசிக்கிறேன். ஏம்மா பாத்தியா ஊருக்குள்ள அவதான் முதலாளின்னு சொல்லிட்டு தெரியா போல. இருக்கட்டும் டி இருக்கட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அடி மல்லிகா மல்லிகா, என்ன இது வேலைக்கார பொம்பளை எல்லாம் முதலாளியே வாடி போட்டுன்னு பேசுது? ஒன்றும் நல்லதுக்கு இல்லை. கரெக்டும் ஒரு வார்த்தை மூர்த்தி கிட்ட காதில் போட்டு வைக்கணும். என்னடி பண்றது? ஊர்ல தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் எல்லாருக்கிட்டையும் கடன் கேட்டு பார்த்துட்டேன், எவனும் இல்லைங்கிறான். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நிச்சயத்துக்கு தேதி வச்ச பிறகு கையில காசு இல்லாம இப்படி தள்ளாடி நிக்கிறேன். அக்கா நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் 500 1000னா தருவாங்க. லட்சத்துல கேட்டா யாரு என்னக்கா தய முடியும்? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அண்ணன் கம்பெனில லோன் கேட்டிருக்கு. அதை நகை இதை எடுக்கவே சரியா இருக்கும். நிச்சய செலவையாச்சும் நம்ம பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போலயே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, கடவுள் ஏதாவது வழிவிடுவாரு. அந்த ஒரு நம்பிக்கை தாண்டி எனக்கு. அந்த ஆத்தா கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். அவ தான் நல்ல வழி விடணும். அடியே மல்லிகா வாடி வெளியே. எதுக்கு இந்த கிழவி இப்ப இந்த கத்து கத்துது? சரி இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். எதுக்கு கிழவி கத்துது? நம்மளும் ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். என்னாச்சு? இங்கதானே வந்துட்டு இருக்கேன், எதுக்கு இந்த கத்து கத்துறிய? டி பண்றதையும் பண்ணிட்டு என்னவ கத்துறங்கிற? ஊருக்குள்ள என்னடி சொல்லிட்டு திரியற? நீதான் இந்த வீட்டுக்கு முதலாளின்னு சொல்லிட்டு திரியறியோ? அவங்கள முதலாளின்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா, உன்னையும் என்னையும் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன உளறிட்டு கிடைக்கீங்க? நான் யாருக்கிட்ட போய் ஒன்னும் சொல்லலையே. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ சொல்லாம தான் வந்தவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? யார் வந்தது? சத்த தள்ளுங்க. அரே நீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்க, வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னம்மா இவங்க ரெண்டு பேரும் என்னமோ ரொம்ப நாள் பழக்க மாதிரி நல்லா இருக்கேங்கிறாங்க, உள்ள போய் பேசுவாங்கறாங்க. என்ன நடக்குதுங்க? இம்புட்டு நேரமா இங்கே நிக்கிறீங்க? இல்லம்மா இடம் தெரியல, அதான் வேலைக்கார பொண்ணுகிட்டே அவங்க அம்மா கிட்டையும் இந்த வீடு தானே கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்னமோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. வேலைக்காரவங்களா? யாரு? வேற யாரு? நாங்க தாண்டி. எங்களை தான் அவர் வந்ததுலேருந்து வேலைக்காரி வேலைக்காரி அம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு அந்த ஆளு? முதல்ல வெளில போச்சல்லு. எம்மா மல்லிகா, இந்த மாதிரி வேலைக்காரவங்களாம் வீட்டில் வச்சுக்காதம்மா, நல்ல விதமா 4 பேரை வச்சுக்க, அதான் உனக்கும் நல்லது. ஐயா ஐயா கொஞ்சம் பொறுமையா ஐயா, அவங்க ஒன்றும் வேலைக்காரவங்க இல்ல. அப்புறம்? ஐயா ஐயா அவங்க ஒன்றும் வேலைக்காரவங்க இல்ல, அது என் மாமியாரு, அது என் நாத்தனாரு. ஏண்டி ரோட்ல போற வரவன்ட்டெல்லாம் இப்படிதான் சொல்லி வைக்கிறியா? இது யாரோ ரோட்ல போற வரவங்க கிடையாது. அன்னைக்கு நம்ம முள்ளைய பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த பையனோட அப்பா, முள்ளையோட வருங்கால மாமனாரு. ஐயோ அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்க மூர்த்தியோட அம்மாவா? நான் தெரியாம பேசிட்டேன். நான் வந்தப்போ இந்த உங்க பொண்ணு இருக்குல்ல, அம்மிக்கல்ல அரைச்சிக்கிட்டு ஏதோ தனியா பேசிட்டு இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வெளியே உட்காந்து இப்படி அம்மி அரைச்சிட்டு இருக்காங்களே, வீட்டுக்கு வேலைக்காரவங்களா இருப்பாங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டேம்மா. ஏன் தப்புதா? என்ன மன்னிச்சிருங்க. எம்மா விடாதம்மா, பிடிச்ச நல்லா 4 திட்டு. அடியே இது கொஞ்சம் பெரிய இடம், கொஞ்சம் பணிஞ்சுதான் போகணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்யா, தெரியாம தானே பேசுனேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா உள்ள போய் எதா இருந்தாலும் பேசிக்குவோம். ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கும் நல்ல பெரிய மனசு. வா எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்குவோம். என்னடா இது கிளவியா எப்படி சைலண்ட் மோடுக்கு போயிருச்சு? இது இப்படிப்பட்ட ஆளே இல்லையே, இந்நேரம் ஆடி அவரக்கா இருக்கணுமே. உள்ள வாங்க உள்ள வாங்க. என்ன விஷயமா இவர் வந்திருக்காருன்னு தெரியலையே. நிச்சயத்துக்கு மண்டபம் குறிச்சாச்சான்னு கேட்டிருப்பாரோ, இல்ல காசு இல்லாம என்னத்த பண்ண? ஏம்மா இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? வேற எதுக்கு இருக்கும்? நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சு, அதான் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களான்னு கேட்க வந்திருப்பாரு. எந்த ஹோட்டலு? 5 ஸ்டார் ஹோட்டலா 3 ஸ்டார் ஹோட்டலா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போக வந்திருப்பாரு. இனிமேதான் இருக்கு ஆட்டம். இப்ப பாரு ஆட்டத்தை. ஏண்டி நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சு, ஹோட்டல்ல புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாரோ? கேட்டா என்னக்கா, இன்னும் 2 நாள்ல புக் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. எனக்கே கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி தகுதிக்கு மீறி தான் ஆசைப்பட்டுட்டோமோ? ஏக்கா அந்த கிழவிதான் ஏதாவது சொல்லுங்கன்னா அதை நினைச்சு பேசிக்கிட்டு பேசாம இருங்க. வந்தவர் நமக்குள்ளேயே பேசிக்கிறோம், ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு. அதுவும் சரிதான். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசியா? உங்க தகுதிக்கும் வசதிக்கும் கோடீஸ்வர வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். ஏதோ உங்களால முடிஞ்ச உதவி பண்ணணுன்னு இப்படி ஒரு ஏழைப்பாள வீட்டில் பொண்ணு எடுக்கிறீங்க. கிழவி இதான் சான்ஸ்ன்னு எப்படி பேச பாருங்கக்கா. பேசாம ரெடி. நானே வந்தவர் என்ன சொல்லுவார்னு தெரியாம மிடிப்புதிக்கு போய் நிக்க, இதுல இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு. பணங்காசுல என்னமா இருக்கு? பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்தா சரிதான்,
நல்ல பொண்ணு தான் நமக்கு தேவை. காசு பணம் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு. அது சரி அது சரி. அப்படிதான் ஏன் நாங்களும் உங்களவுக்கு இல்லைனாலும் நல்ல பணக்காரங்க தான். என்ன பண்ணுறது, பையனுக்கு பிடிச்சி போச்சு. சரி போய் தொலையுது, சனியனை கட்டி வைப்போம்னு கட்டி வச்சு தான் வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா கிளவிய வாயை பிடிக்கிட்டே இருக்கு. சே, அதனால என்னம்மா, நம்மளுக்கு குணம் தான் முக்கியம், பணம் இல்லை. பெரிய மனுஷன் இதாயா. உங்ககிட்ட இருந்து எப்படி பேசணும்னு கற்றுக்கணும். இப்படியே விட்டா சரி வராது. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா, டீ எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை இருக்கட்டுமா, நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். நிச்சயத்துக்கு ஹோட்டல் பார்க்க சொல்லியிருந்தோம்ல. ஆமாம் அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்னு பாப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டுருச்சே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்மந்தி வீட்டில் அதெல்லாம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்கல்ல. என்ன பண்ணுறது, அவர் திரும்பி நம்மள்ட்ட கேட்பாரு. கடவுளே நீதான் என்ன காப்பாற்றணும். கொடுத்தாச்சா அட்வான்ஸ் எல்லாம்? இல்லையா, இனிமே தான் தரணும். இன்னும் ஒரு 2 நாள்ல கொடுத்துடலாம். இல்லை வேலை கொடுக்கல. ஏங்க? இல்லைம்மா, 5 ஸ்டார் ஹோட்டலில் நிச்சயம் நடக்க வேணாம். அதான் கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சேன். ஓஹோ, அப்போ நிச்சயம் நின்றுடுச்சா? சூப்பர். உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேற நல்ல சம்மந்தம் பிடிச்சிட்டீங்க, அப்படிதானே? ஏம்மா, எப்போதும் நீங்க எப்படி சிரிப்பு வர மாதிரி தான் பேசுவீங்களா? நல்ல தமாசான அழுமா நீங்க. சிரிப்பு வர மாதிரி பேசுறாங்கறா, நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்பா. இருமா, அவர் ஏதோ சொல்ல வராரு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அதாவதுமா, நம்ம நிச்சயத்தை பெருசா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணலாம் நினைச்சிருந்தோம்ல, அது இப்ப வேணும்னு முடிவெடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கல கோயில், அங்காளம்மன் கோயில், அங்கேயே வச்சு பண்ணிடலான்னு என் பையன் சொல்லிட்டான். அவன் வேண்டுதலாம், அதனால கோயிலே வச்சு செஞ்சு விடலாம்ப்பான்னு சொன்னான். எனக்கும் சாமி விஷயம்ல, அதான் அப்படியே பண்ணிடலான்னு முடிவெடுத்து உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரியே கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. அந்த ஆத்தாக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏப்பா, ஏன் நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரி வருமா? யோசிச்சு பாரு. ஏம்மா, தகுதி என்ன தகுதி, சாமி முன்னாலும் எல்லாரும் ஒண்ணுதான். கடவுள் விஷயம் நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. பையன் ஆசைப்பட்டான், அங்கேயே வச்சிருவான். ஆமையா, சரியா சொன்னீங்க. சரி, அப்ப நான் வரேன். இருங்க, அதுக்குள்ள என்ன கிளம்பிட்டீங்க? ஒரு டம்ளர் காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும், நிச்சயம் முடியட்டும், விருந்தே சாப்பிடுவோம். நிச்சயம் வேலை ஊறுபட்டது இருக்கு, பிறகு ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? சரி, அப்ப நான் வரட்டுமா? வாங்க. சரி வரேம்மா. வாங்க. உமா, நீ சொன்ன மாதிரியே கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டிட்டாரு. அக்கா, உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீங்க கவலையப்படாதீங்க. அவர் சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க கோயில்ல நம்ம குறிச்ச தேதியில நல்லபடியா நிச்சயத்தை நடத்திடுவான். சூப்பரடி. இந்த விஷயத்த முதல்ல போய் அம்மா கிட்டையும் தங்கச்சிகிட்டையும் நேர்ல சொல்லணும். பாவம் 2 நாளா ஒரே வருத்தத்துல இருந்தாங்க. இக்க தனியாவ போறீங்க? ஆமாண்டி, அவர் வர சாயங்காலம் ஆகும். அவருக்கு போன்ல சொல்லிட்டு நான் நேர்ல ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஒத்தையில போவேனா, நானும் கூட வரேன். சரி வா, 2 பேருமா போயிட்டு வந்துருவோம். அடியே, நீங்க 2 பேருமா போயிட்டா வீட்டுல யார் குழம்பு வச்சு சோறாக்குறது? ஏன், அதான் நாத்து இருக்குல்ல, செய்ய சொல்லுங்க. ஆத்தான மகளும் சமைச்சு சாப்பிட்டுருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ சும்மா அருவமா? சோறு பொங்கியாச்சு, கறி வறுத்தாச்சு, ரசம் இருக்கு. நிம்மிதான் மசாலா அரைச்சி வச்சுட்டால, முடிஞ்ச குழம்பு வைக்கிட்டோம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராத்திரிக்கு நானே வந்து வச்சு கொடுத்துட்றேன். ரசத்தை ஊற்றி கறியாக்கி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நான் ஒரு போயிட்டு வந்துடுறேன். வா சட்டுன்னு போயிட்டு வந்துடுவோம். பாத்தியாமா அவர்களே, நீ சொல்ல கேட்காம எப்படி போறாங்கன்னு. விடு, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இந்த ஆட்டமெல்லாம் அடங்கிரும். நிச்சயம் நடக்க போதுங்கிற ஆர்வத்தில் அலையிறாளுக. அந்த நிச்சயம் நல்ல விதமாக நடந்துருமா நான் இருக்கிறப்போ? இல்லை நடக்க தான் விட்டுருவானா? இல்லை நான் பார்த்துக்கிறேன்.